வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபோ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சான்றிதழ் சரிபார்ப்பு பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வர்களின் குழப்பங்களும் அதற்கான தீர்வுகளும் பற்றிய அப்டேட்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க. நிறைய குழப்பங்கள், சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல நிறைய குழப்பங்கள். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சான்றிதழ் எண்ணை தவறாக பதிவு செய்த தேர்வர்கள் குரூப் 4 ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் டேட்டை மாற்றி போட்டுட்டேன், இல்லை சர்டிஃபிகேட் நம்பரை தப்பாக போட்டுட்டேன், இல்லை சர்டிஃபிகேட் வழங்கிய தேதியை 10ஆம் தேதி நான் வாங்கினேன் ஆனால் 13ஆம் தேதின்னு போட்டுட்டேன். இந்த மாதிரி குரூப் 4 தேர்வுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட்டில் ஏதாவது சர்டிஃபிகேட் நம்பர்ஸை டேட்டை தப்பாக என்ட்ரு பண்ணியிருந்தாலோ, இல்லை சர்டிஃபிகேட் கொடுத்த சர்டிஃபிகேட்டோடைய நம்பர், சான்றிதழோட என்ன தப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி என்டர் பண்ணியிருந்தாலும் குரூப் 4 ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? தப்பாக என்டர் பண்ணதுக்கு ஏதாவது லெட்டர் வைக்கணுமா? அப்பாலஜி லெட்டர் அந்த மாதிரி ஏதாவது வைக்கணுமா அப்படின்றது முதல் கேள்வி. அதற்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. அதிகாரப்பூர்வமான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. ரெண்டாவது, டிரைவிங் லைசன்ஸ், ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் யாரெல்லாம் அப்லோட் பண்ணணும்? அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ், போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண எல்லாருமே அப்லோட் பண்ணணுமா அப்படின்ற கேள்விக்கான பதிலும் இதில் இருக்குது. அதே மாதிரியே டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட், டைப்பிங் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஒரு சில பேர் முன்னாடி வாங்கியிருந்து அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபைனல் சர்டிஃபிகேட்டை டைப் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கியிருந்திருப்பீங்க. அப்போ நான் இப்போது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது ப்ரொவிஷனல் அப்லோட் பண்ணுறதா, இல்லை ஃபைனலாக வாங்கின சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதா, இல்லை ரெண்டையுமே நான் அப்லோட் பண்ணணுமா? அடுத்ததாக கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்க அப்லோட் பண்ணுவீங்க. சில பேர் அவங்களோட டிகிரியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை பிசிஏ எம்சிஏ படிச்சிருக்கலாம், இல்லை பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கலாம். அவங்களும் அப்லோட் பண்ணணுமா? இதற்கான இந்த மாதிரியான குழப்பங்களுக்கான அதிகாரப்பூர்வ தீர்வுகள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இணையவழி விண்ணப்பத்தின் போது சான்றிதழ் எண்ணை தவறாக பதிவு செய்த தேர்வர்கள் கணினி வழித்தடை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது கடிதம் எதுவும் பதிவேற்றம் செய்ய வேண்டுமா? எந்த அப்பாலஜி லெட்டரோ எந்த கடிதமோ நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கரெக்டான அந்த சர்டிஃபிகேட்ஸை மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இணையவழி விண்ணப்பத்தின் போது சான்றிதழ் எண்ணை தவறாக பதிவு செய்த தேர்வர்கள் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது கடிதம் எதுவும் பதிவேற்றம் செய்ய தேவையில்லை. எந்த அப்பாலஜி லெட்டரோ இல்லை கன்சர்ன் லெட்டரோ இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வைக்க தேவையில்ல. ஜஸ்ட் கரெக்டான சர்டிஃபிகேட்ஸை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும் அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி தெளிவுபடுத்தியிருக்காங்க. தேர்வர்களின் குழப்பத்தை தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சான்றிதழ் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் அப்படின்றத நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் திரும்ப சைன் பண்ணி திரும்ப ஸ்கேன் பண்ணி ஏதாவது அப்லோட் பண்ணணுமா அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. அந்த அக்னாலஜ்மெண்ட் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம். சரிங்களா? தேர்வர்கள் ஒரு முறை பதிவு தளத்தில் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் ஒப்புகை சீட்டை மீண்டும் பதிவேற்றம் செய்ய வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கணினி, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கணினியில் அலுவலக தானியங்கமாக்கல் சான்றிதழ், அதாவது கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஓஏன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண தேவையில்லை. கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் ஒன்லி என்எஃப் சிஓஏ கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் தேவை இல்லை. நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டைப் ரைட்டிங் முடிச்சிருப்பீங்க. லோயர் முடிச்சிருக்கலாம், இல்லை ஹையர் முடிச்சிருக்கலாம், எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். நீங்கள் குரூப் 4 ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ப்ரொவிஷனல் தற்காலிகமாக கொடுத்த அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ நான் ப்ரொவிஷனல் அப்லோட் பண்ணுறதா, இல்லை எனக்கு ஃபைனல் சர்டிஃபிகேட் வந்துருச்சு, டைப்பிங்கோட ஃபைனல் சர்டிஃபிகேட் நான் வாங்கிட்டேன், அதை நான் அப்லோட் பண்ணுறதான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணால் போதும். ஒன்று ப்ரொவிஷனல் அப்லோட் பண்ணலாம், இல்லை அந்த ஃபைனலாக வாங்கின சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். ரெண்டையுமே அப்லோட் பண்ண வேண்டியன்ற அவசியம் இல்லை. ரெண்டில் எதை அப்லோட் பண்ணாலும் டிஎன்பிஎஸ்சி அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், செல்ஃப் டிக்ளரேஷன், சுய உறுதிமொழி படிவம் இதெல்லாம் யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு, டிரைவிங் லைசன்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வனக்காப்பாளர் பதவிக்கான தகுதிகளான இந்த ஓட்டுநர் உரிமம், இலகு ரக வாகனங்கள், லைட் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் அல்லது ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இயக்குவதில் 3 ஆண்டிற்கு குறைவில்லாத காலம் பணி முடித்ததற்கான அனுபவ சான்றிதழ். அதாவது மினிமம் 3 இயர்ஸ் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்ட்ட இருக்கு அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். அது மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், முதலுதவி சான்றிதழ். ஸோ இது எல்லாமே யாருக்கு மட்டும் அப்படின்னா, ஓட்டுநர் உரிமம், கண் பார்வை தகுதி சான்றிதழ், வாகன தொழில்நுட்ப செயல்பாடுகள் குறித்த அடிப்படை அறிவு தொடர்பான சுய உறுதிமொழி ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும். சரிங்களா? அதாவது இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் யாருக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, இணையவழி விண்ணப்பத்தில் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பதவிக்கான தகுதிகளான, அதாவது நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது டிரைவிங் லைசன்ஸ் வித் ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த நீங்க அப்லோட் பண்ணணும். மற்றபடி நார்மலா இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் போன்ற பதவிகளுக்கு இது தேவையில்லை. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்க கண்டிப்பா அப்லோட் பண்ணி ஆகணும். 3 ஆண்டு பணி அனுபவ சான்றிதழ் இருக்கணும். லைட் ஆர் ஹெவி வெஹிக்கிளோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். சரிங்களா? வாகன தொழில்நுட்ப செயல்பாடுகள் குறித்த அடிப்படை அறிவு தொடர்பான சுய உறுதிமொழி, செல்ஃப் டிக்ளரேஷன். சரிங்களா? இந்த ஃபார்ம் இது எல்லாமே ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்ற பதவிக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் அவங்க மட்டும் இதை அப்லோட் பண்ணா போதும். மற்றபடி நார்மலா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தா அதுக்கு தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட். இந்த குழப்பங்களை தான் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கான தீர்வு வந்து இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றோம். இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.